ஐயா, புனித தலங்களுக்கு செல்வதை சுவாமி விரும்புவாரா? திருவண்ணாமலை ஒரு சேத்திரம் தானே, புனித தலம் தானே. ஏன் திருவண்ணாமலை சுவாமி அமர்ந்தார்? எங்கேயோ ஒரு யூபியில் கீழ்கோடியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் இந்தியா மேப்பில் கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேருந்து திருவண்ணாமலை நோக்கி இங்கே எப்படி உட்கார்ந்தார்? பாஷை தெரியாது, இங்கே உள்ள உணவு பழக்க வழக்கம் வித்தியாசம், இங்கே உள்ள சீதோஷ நிலைமை வித்தியாசம். இங்கே ஏன் உட்கார்ந்தார்? ஏன்னா இது ஒரு சேத்திரம், ஞானிகளுடைய சேத்திரம். இந்த புனித தலங்கள்னு சொல்கிறது இப்போ நம்ம பல வகையில் அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உண்மையான தலங்கள் எதுனா, எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்தாங்களோ அங்கே தான் அந்த புனிதம் பாதுகாக்கப்பட்டது. அதுதான் உண்மையான புனித தலங்கள். அந்த புனித தலங்கள் எல்லாத்துக்குமே சாமியே போயிருக்காரு. சாமி சில புனித தலங்களுக்கு தன்னுடைய பக்தர்களையும் அனுப்பிச்சி வச்சார். ஆனந்தாசிரம் அனுப்பிச்சி வச்சாரே, அது ஒரு புனித தலம் தானே. அதே போல் கோட்டி சாமிகளை ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சி வச்சாரே, அது ஒரு புனித தலம் தானே. இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாரே, ஜெயகிருஷ்ணமூர்த்தி இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சாரே, அது ஒரு புனித தலம் தானே. இப்படி நிறைய இடங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாரே. எல்லா புனித தலங்களும் என்னென்னா ஞானிகள் அங்கே வாழ்ந்த இடங்கள். ஞானிகள் வாழ்ந்த இடங்களாகத்தான் சுவாமி தேடி போனார். அதைத்தான் புனித தலமாக அவர் எடுத்துக்கிட்டார். அதை தவிர்த்து வேறு புனித தலம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இதை நம்ம நம்புறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு பிடிமண்ணை எடுத்து வச்சு ஒரு இடத்துல கோயில் கட்டி அதுதான் புனிதம், இல்லாட்டா ஏதாவது ஒரு கல்லை தூக்கி வச்சு அங்கே குங்குமம் ஊதி வச்சு அது புனிதம், இப்படிலாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஞானிகள் வாழ்ந்த இடம் புனிதம், ஞானிகள் அடங்குற இடம் புனிதம்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது மட்டும்தான் புனித தலம்னு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு விவேகம் வேணும், அந்த ஞானம் வேணும். அது தெரிஞ்சதுன்னா போதும். சுவாமி அந்த மாதிரி புனித தலங்கள் போகிறதுக்கு ஊக்குவிப்பார். ஏன்னா ஜெனரலாக ஒரு சார்தாம் யாத்திரை போகிறதுக்கோ, அங்கே இமயமலையில் போகிறதுக்கோ, காசி போகிறதுக்கோ என்னைக்குமே சாமி தடையெல்லாம் சொன்னது கிடையாது. போயிட்டு வாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றது எதுக்கு? புனிதமாக எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஹிமாலயாஸ் ஞானிகள் பரவலாக சஞ்சாரம் பண்ண இடம். சாமி ஒரு தடவை சொன்னார், ஹிமாலயாஸில் அந்த கடும் குளிர்லையும் கோடையிலையும் தபஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த சாதுக்களுடைய தபஸ்னால தான் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் யுத்தகலமாக மாறாமல் இருக்குது. இல்லாட்டா இந்தியா யுத்தகலமாக மாறி இருக்கும். அவங்க தபஸ் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னார். அது ஹிமாலயஸ் மட்டும் இல்லை, நம்ம பாரத தேசம் பூராவும் உள்ள அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த ஞானிகளால் தான் இந்த பூமி இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த பாரத வருஷம், இந்த பாரத பூமி இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வர்றதுக்கு காரணம் ஞானிகள். ஸோ நம்ம பாரத பூமியே சேத்திரம் தான். இதில் நீங்கள் எங்கே போனாலும் சேத்திராட ஆன மாதிரி தான். எல்லா இடத்துலையும் ஞானிகள் பரவலாக இருந்திருக்காங்க. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அந்த பார்வையில் இருக்கட்டும், ஞானிகள் சம்மந்தப்பட்ட பார்வையாக இருக்கட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா புனித தலங்கள் போகிறத சாமி ஊக்குவிச்சார்.